பிளாஸ்ட் ப்ரோ படம் ரீரிலீஸ் இல்ல படம் நீதான் ஓபனிங் பிளாஸ்ட் 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 என்ன ப்ரோ சொல்ல விரும்பறீங்க என்ன சொல்றீங்க தலைக்கு அதான் ரேஸ் ஓட்றாரு அவர் சேஃப்டா நல்லபடியா ரேஸ் ஓட்டணும் அதான் என் வேண்டுகோள் படம் இதே மாதிரி வந்தாலும் தலை பொங்கல் தலை தீபாவளி மஜா யா ஜாங்கோ ஜாங்கோ ப்ரோ நீ என்ன படத்துல என்ன தட்டறனா போடு ப்ரோ தலை படமா ரோஹினி அமுகம் ப்ரோ மைக் அலே நான் தலரா ரோஹினி நல்ல தலரா ஐயோ என்ன சொல்றது ஃபேன்ஸ்க்கு செம்ம வைப் படம் ஃபேன்ஸ்க்கு ஃபேன்ஸோட பாவம் பெரிய ஸ்கிரீன்ல பாவம் எப்படி ப்ரோ ஐயோ ஐயோ இந்த மங்காத்தால சின்ன சபாவி பாவம் ஐயோ கண்ணல ஆடுத கறிய ஓட்டிதுக்க இவன் சங்கர் ராஜா பூந்து கட்டிட்டாரு ஆனா இப்ப மியூசிக்லாம் வேஸ்ட் இவன் சங்கர் கெத்து மங்காத்தா கெத்துப்பா இந்த பேனர்லாம் நாங்க பார்க்க கூடாது ஆக்சுவலி ஜனநாயகன் பேனரே நாங்க பார்க்க கூடாது மங்காத்தா தான் தியேட்டர் ஃபுல்லா கிரவுண்ட் சுத்தி மங்காத்தா தான் இருக்கணும் உள்ளே தியேட்டர்ல அப்படிதான் இருந்துச்சு ஜனநாயகம் வரவே கூடாது அவ்வளவுதான் கடைசி படமே அவ்வளவுதான் கோட் தான் கடைசி படம் தளபதிக்கு ஆமா ஆமா வேற மாதிரி ப்ரோ வேற எந்த படம் ஜனநாயகனே இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தாலும் இன்னைக்கு ஓப்பனிங் தலையா தான் இருக்கும் தலை ஸ்கிரீன்ல தான் ஃபுல்லா வைப்ரேஷன் உள்ள அப்படி அதிருது யார் சீட்லயே உட்காரல எல்லாம் முன்னாடி தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க எல்லாம் தரம் வேற லெவல் நியூ ரிலீஸ் மாதிரியே இல்ல ரீ ரிலீஸே இவ்வளவு ஹவுஸ்ஃபுல் ஆகுது நான் பாத்து தலை இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்குன்னு இல்ல சரியான வைப் தொண்டையே மாறி போச்சு பாருங்க வாய்ஸ் ஃபேன்ஸ் வந்து மாஸ் கம்ஸ்டா போல ஏன்னா வந்து தலையை பத்தி சொல்லே தேவல மாஸ் இந்த படத்துல வந்து மச்சி ஓபன் பாட்டு சொல்லும் போது மச்சி கேம்பா ஓபன் பாட்டு லவிக்கு வந்துச்சு ஒவ்வொரு சீனும் பிச்சு எடுத்துட்டானுங்க வைப் தான் ஃபுல்லா வைப்காக தான் படத்தை வந்து மாஸ் கம்ஸ்டா செம்ம என்ஜாய் பண்ணோம் அந்த 3 hours அங்க எப்படி போச்சே தெரியல கட்டி என் தொண்டை தான் போச்சு தானே டைம் ரீரிலீஸ்னா இதுக்கு மாதிரி வேற என்ன ப்ரோ கொடுக்கணும் தலை ரீரிலீஸ்க்கே இவ்வளவு கூட்டம் ப்ரோ இது மாதிரி ஃபேன் செலிப்ரேஷன் எங்கேயுமே இருக்காது ப்ரோ நம்ம தியேட்டர்ல போய் ஃபேன் செலிப்ரேஷன் பார்த்தா ஒண்ணு அஜித் விஜய் மட்டும் தான் விஜய்க்கு இதோட அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு தலை செலிப்ரேஷன் தான் இதுக்கு அப்புறமே ஃபுல்லா நம்ம தான் ரோஹினினாலே தலை தான் படம் நெக்ஸ்ட் தான் ப்ரோ படம் இல்ல ப்ரோ தலைக்காக தான் பார்த்தது படம் மங்கா தலைகள இல்ல ப்ரோ இது தலைக்காக தான் பார்த்தது மங்கா தலைக்கு எந்த படமே வராது இதுல ரிலீஸ்ல ரோஹினினா தலை ப்ரோ வெங்கட் பிரபு வந்தாலும் அது வந்து பண்ண முடியாது யுவன்னா பிச்சி மேஞ்சிருக்காரு ப்ரோ உண்மையாலே இந்த படம் வரும்போதுதான் நாங்க சின்ன குழந்தைல உண்மையிலே தெரியாம இருந்தோம் இப்பதான் செலிப்ரேஷனே தெரியுது தலை எப்படி நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு அது திரும்பி வெங்கட் பிரபு வந்தாலும் மங்கா மாதிரி எடுக்க முடியாது அந்த படத்தை ஏன்னா அந்த அளவுக்கு வைப் பண்ணி வச்சிருக்காரு இவன் இசையில செதுக்கிறார் ப்ரோ ஒரு பிஜிஎம் இது செதுக்குறாரு திருப்பி வராது ப்ரோ எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த காட்சி திருப்பி வராது அது வரதுக்கு முன்னாடியே அந்த காத்துல அப்படியே பறக்கும் பாருங்க அந்த பீஜம் தான் வேற லெவல்ல இது பண்ணிட்டாரு எல்லாம் செம்ம ஹாப்பி ப்ரோ ஒர்த் ப்ரோ இது லீவ் போட்டு ஆபீஸ் லீவ் போட்டு வந்ததுக்கு ஒர்த் ப்ரோ இது அந்த சாங்ஸ் பீஜம் பயங்கர செம்ம திரும்ப ஸ்கிரீன்ல பாக்கும்போது எப்படி ப்ரோ ஸ்கிரீன்ல செம்ம என்ஜாய்மென்ட் ப்ரோ தலையோட பிரசன்ஸ் ஆஃப் ஸ்கிரீனும் சூப்பரா இருந்துச்சு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஃபேன்ஸா என்ஜாய் பண்ணோம் ஃபுல்லா ஆமா ப்ரோ வந்து பார்த்தா செம செலிப்ரேஷனா இருக்கு தலைப்படம் எப்படி ஆனாலும் அதே செலிப்ரேஷன் தான் இருக்கு போன மாதம் அட்டகாசம் வந்தேன் அதையும் அப்போவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் தலைப்படம் எப்படியும் நல்லா இருக்கும் சரி விஜய் ஃபேனா ரொம்ப பிடிக்கும் தலை ஆனால் ஃபேன்ஸ் பிடிக்காது தலையை பிடிக்கும் அவ்வளோதான் அஜித் படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ரிவ்யூவே கேட்க தேவையில்லை அவர் படத்துக்கு அவர் படம் எப்பயுமே நல்லா தான் இருக்கும் அந்த நம்பிக்கையோட தான் வரும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்குது இந்த பாட்டு ஆடாம ஜெயிச்சோம் அது 3 டைம் போட்டாங்க 3 தடவையும் அதே மாதிரி அதே வைபு டான்ஸ் எல்லாம் சும்மா சொல்லவே தேவையில்லை நம்ம ரசிகர்கள் எப்பயுமே உற்சாகமாக தான் இருப்பாங்க ஒரு இப்போ தலை படம் ரீசெண்டாக வந்துச்சு இல்லைங்களா அந்த படம் எப்படி இருந்துச்சோ அதே வைபு இதுலேயும் இருந்தது எப்பயுமே எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க வேற லெவலில் இருக்குது படம் அதாவது மொதல் ரிலீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே தான் இப்பயும் இருக்குது வேற லெவலில் சூப்பராக இருக்கு ரோஹினி தியேட்டர்னாலே விஜய் தான் ஏன்னா ஓனர் வந்து டிவி கேளுக்கிறாரு அதனால விஜய் படம் மட்டும் தான் பிராண்டா பண்றாங்க அப்படின்றாங்க ஆனா மங்காத்தாக்கு ரேவந்த் அண்ணன் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு ரோஹினி தியேட்டர் நீங்க வந்து பாருங்க உள்ள தியேட்டரே பிளாஸ்ட் ரோஹினி அண்ணன் இவரு ரேவந்த் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி திரும்ப ஸ்கிரீன்ல பாக்கும்போது எப்படி சொல்றது தலைய ஸ்கிரீன்ல பாக்கும்போது அந்த படம் ரொம்ப அப்ப கூட இப்படி ரிலீஸ் ஆகி
இருக்குமான்னு தெரியாது. இப்போ வந்து ரோகிணி தேட்டர் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி ஃபுல்லா பேப்பர் பிளாஸ்ட்லாம் நொறுக்கி விட்டாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனதை விட இப்போ ரீலீஸ் தான் பயங்கர கிராண்டா இருக்குது. எல்லாம் செம்ம என்ஜாய், வேற லெவல். எல்லாம் சீட் மேல ஏறி நிக்கிறாங்க. உட்கார இல்லைன்னா கூட ரேவந்த் சார் நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணி பசங்களுக்காக சில்லா உட்கார வச்சுக்காக செஞ்சாரு, நிக்க வைக்கவும் செஞ்சாரு. ரேவந்த் அண்ணனுக்காக நம்ம கட்சிக்காக ஹெல்ப் பண்ணுவோம். இருந்தாலும் சரி, நம்ம ரேவந்த் அண்ணனுக்காக வந்திருக்கோம், ப்ரோமோட் பண்றோம். தட்ஸ் இட், அவ்வளவுதான். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. முன்னாடியே பாத்திருக்கீங்களா மங்காத்தா? பாத்திருக்கேன். சரி, இந்த பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுண்ணா. செலிப்ரேஷன் எப்பயும் போல செம்மையா இருந்துச்சுண்ணா. ஃபேன்ஸோட பார்க்கும்போது அந்த வைப் எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சுண்ணா.